பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காக நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய ஜெபத்தில் நினைத்து கொள்கிறோம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் அதில் இருக்கிற 5வது வார்த்தையில், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். பிரியமானவர்களே, என் தெய்வம் செய்கிறதான மகத்துவமான காரியத்தில் ஒன்று புதிதாக்குற காரியங்கள். இன்றைக்கு பாருங்க, பழைய காரியங்கள் இன்றைக்கு நம்மளை வேதனைப்படுத்தும். பழைய பாவங்கள் நம்மை சுற்றி அப்படியே நிற்கும். இந்த பழைய காரியங்களை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தடுமாற்றமோ ஏதோ ஒரு வேதனையும் நம்ம இடத்துல காணப்படும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். ஆமா, வேதம் சொல்லும் போது இப்படி ஆய் சொல்கிறது, ஆமா எல்லாம் மாறுமா, வானமும் பூமியும் கூட ஒளிந்து போயிடுமா, ஆனா தேவ வார்த்தை ஒரு நாளும் மாறாதான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதான வல்லமை உள்ள தெய்வம். இந்த தெய்வம் சகல விதமான ஆசீர்வாதத்துக்குரிய தெய்வம் மாத்திரமல்ல, எல்லாத்தையும் புதிதாய் மாற்றுகிற தெய்வம். ஆகையினால்தான் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். பழைய கஷ்டங்கள் இனி உனக்கு வராது. எந்த விதமான வேதனைப்படுகிற காரியங்களும் இன்றைக்கு ஒன்றத்துல காணப்படுவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்கிறார். ஏதோ ஒரு புதுசு, புது காரியங்கள் நம்ம இடத்துல வரும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு புது ஃபோன் வாங்கினீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஒரு புது வீடு வாங்கினா சந்தோஷமா இருக்கும். ஒரு புது காரியங்கள் ஏதோ ஒன்று புதுசா நம்ம இடத்துல வரும்போது சந்தோஷமா இருக்கும். அதே சந்தோஷத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கு நம்ம பாத்திரமா இருக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த சந்தோஷத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தாவே சகலத்தையும் புதிதாய் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறவர், புதிதாய் மாற்றி தருங்கப்பா. என்ன காரியம்லாம் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே குறைப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்துல எல்லாம் ஜெயத்தை கொடுத்து புதிய ஆசீர்வாதமும் புதிய நன்மையும் புதிய பலனும் புதிய ஜீவனும் புதிய கர்த்தாவே அப்பா துவங்குகிற காரியமும் இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா. புதிய ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய மனதுக்கு கர்த்தாவே சந்தோஷமா இருக்க இந்த தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.